சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி புறப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாள் பயணமாக தூத்துக்குடி புறப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாள் பயணமாக இன்று சென்னையிலிருந்து தூத்துக்குடி புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடியில மினி டைட்டில் பார்க் திறப்பு, அதே போன்ற புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம் போன்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக அவர் சென்னையிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் விரிவாக்கம் திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தினம் தொடங்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை தூத்துக்குடி மினி டைட்டில் பூங்கா திறப்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அந்த மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் டைட்டில் பார்க் அமைய வேண்டும் என்பதே தமிழக அரசுடைய நோக்கமாக கொண்டு அதனை செயல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல்வேறு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இந்த மினி டைட்டில் பூங்கா சுமார் 63,000 சதுர அடி பரப்பில் தரைதளம் மற்றும் 4 தளங்களுடன் இந்த மினி டைட்டில் பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது. இதனைதான் இன்று மாலை சுமார் 4:50 மணி அளவில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 32,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மினி டைட்டில் பூங்கா வாகன நிறுத்தமிடம் மட்டுமல்லாமல் பல்வகை உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம், தடையற்ற மின் வசதி ஆகிய வசதிகளை கொண்டிருப்பதாகவும் இந்த மினி டைட்டில் பூங்கா திறப்பதன் மூலமாக தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஒன்றாக இது அமையும் என்றும் தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் புதுமை பெண்ணுடைய இந்த விரிவாக்கம் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 4,25,000 மாணவிகள் இதன் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய நிலையில தற்போது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்விக்கு சேரக்கூடிய மாணவியருக்கும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய வகையில இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. அதற்காக இந்த திட்டத்தை நாளை தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி வைக்க இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது சென்னையிலிருந்து தூத்துக்குடி புறப்பட்டிருப்பதும் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.